காரணமாக ஒடிசா சென்ற ஓட்டுநர் ஒருவருக்கு பக்கவாதம் ஏற்பட்டு ஒடிசாவிலேயே சிக்கி தவித்தார். அவரது நிலை குறித்து நமது புதிய தலைமுறையில் செய்தி வெளியான நிலையில் தற்போது அவர் மீட்கப்பட்டு பத்திரமாக தமிழகம் அழைத்து வரப்பட்டுள்ளார். கேரளாவில் இருந்து ஒடிசா சென்ற திருச்சியைச் சேர்ந்த கனரக வாகன ஓட்டுநர் கோவிந்தனுக்கு ஒடிசாவில் திடீரென பக்கவாதம் ஏற்பட்டு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். பின்னர் அவரை தமிழகம் அழைத்து வர போதிய பணம் இல்லாமல் கோவிந்தனின் குடும்பத்தினர் ஒடிசாவில் தவித்து வந்தனர். அதே சமயம் கோவிந்தனின் மகன் உதவி கேட்டு வீடியோ வெளியிட்டிருந்தார். இந்நிலையில் கோவிந்தனின் நிலை குறித்து புதிய தலைமுறை செய்தி வெளியிட்டிருந்தது. இந்த செய்தி எதிரொலியாக தமிழக அரசு மற்றும் கோவிந்தன் பணிபுரிந்த தனியார் நிறுவனத்தின் உதவியுடன் ஒடிசாவில் இருந்து விமானம் மூலம் கோவிந்தன் சென்னை அழைத்து வரப்பட்டார். பின்னர் அங்கிருந்து 108 ஆம்புலன்ஸ் மூலம் திருச்சி கொண்டு செல்லப்பட்டு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தற்போது அவர் நலமுடன் இருப்பதாகவும் தொடர்ந்து சிகிச்சை அளித்து வருவதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர்.